अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே திருமந்திர உபதேசம் செய்யப்பெற்ற திருமங்கை ஆழ்வார் அந்த திருமந்திர பொருளான எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற இடங்கள், அர்ச்சாவதாரங்கள், திவ்ய தேசங்கள், அந்த திருத்தலங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக மங்களாசாசனம் செய்ய திருவுள்ளம் கொண்டு அவர் தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே முதல் திருமொழியிலே அந்த திருமந்திர வைபவத்தை, அதாவது திருமந்திரத்தினுடைய பெருமையை முதல் 10 பாசுரங்களிலே அருளி செய்தார். அடுத்தபடியாக திவ்யதேசங்களை அனுபவிக்க தொடங்கின திருமங்கை ஆழ்வார் நம்முடைய தேசத்தினுடைய வடகோடியிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசமான திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். இந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம் தற்பொழுது உள்ள பதரிகாசிரமத்திற்கும் கூட பத்ரிநாத் என்று வழங்கப்படுகிறது. அந்த பதரிகாசிரமத்திற்கும் கூட வடக்கே இருந்திருக்கக்கூடிய திவ்ய தேசமாக ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்த அடுத்த கணம் அந்த திருப்பிரிதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய திவ்ய தேசமாய், அதுவும் திருமந்திரம் விளைந்த பூமி என்றே சொல்லப்படுகின்றதான பதரிகாசிரமம் என்கிற திவ்ய தேசத்தை 2 திருமொழிகளாலே, அதாவது 20 பாசுரங்களாலே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். பகவான் தானே ஆச்சாரியனாக நாராயணனாக நின்று நரன் என்ற ஒரு சிஷ்யன் தானே நரனாயும் நின்று ஆச்சாரியனான தான், நாராயணனான தான் பத்ரிகாசிரமத்திலே தான் முதலிலே நரனுக்கு நாராயணன் இந்த திருமந்திரத்தை உபதேசித்தான் என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமானிடத்திலிருந்து திருமந்திர உபதேசத்தை நேரே பெற்றவர் அல்லவா திருமங்கை ஆழ்வார். நாராயணனான எம்பெருமான் அவன் திருமந்திரத்தை உபதேசித்தான். எங்கே என்றால் அந்த திருமணங்கொல்லை என்கிற இடத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசித்தான். திருமங்கை ஆழ்வார் என்பவர் ஒரு மனிதர் தானே, அவர் நரன் தானே. ஆகையினாலே அந்த நாராயணனிடத்திலிருந்து திருமந்திரத்தை பெற்ற நரனான இந்த திருமங்கை ஆழ்வார் நரனுக்கு நாராயணன் உபதேசித்த திருமந்திரம் பிறந்த இடமான பத்ரிகாசிரமம், அந்த திருப்பதியை 2 திருமொழிகளாலே அனுபவிக்கிறார் என்று அப்படி நாம் பார்க்கிறோம். இந்த பத்ரிகாசிரமம் என்கிறது இமயமலையினுடைய உச்சியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அது எல்லாரும் அறிந்தது. அந்த இடத்திற்கு போவது இன்றைக்கும் கூட, இவ்வளவு வசதிகள் ஏற்பட்டிருக்கிற காலத்திலேயும் கூட பத்ரிகாசிரமம் என்கிறது போவது மிகவும் கடினமாக இருக்கிறது என்றால், திருமங்கை ஆழ்வாருடைய காலத்திலே அந்த பத்ரிகாசிரமம் செல்வது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே திருமங்கை ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், உங்களுக்கு உடலிலே வலிமை இருக்கிற காலத்திலேயே அந்த பத்ரிகாசிரமத்திற்கு சென்று விடுங்கள். அதாவது இளமை நன்றாக இருக்கும் பொழுதே நீங்கள் பத்ரிகாசிரமத்திற்கு சென்று அந்த எம்பெருமானை வணங்குங்கள். உங்களுக்கு முதுமை வந்துவிட்டால் அதற்கு பிறகு அந்த ஊருக்கு போவது என்பது இயலாத காரியமாகிவிடும் என்று 10 பாசுரங்களிலேயும் முன்னடிகளிலே இளமை கெடுவதற்கு முன்னர் பதரியை வணங்குங்கள் என்று தெரிவிக்கின்றார். பின்னடிகளிலே அந்த ஊரையும் எம்பெருமானையும் வர்ணிக்கிறார் என்று இப்படித்தான் இந்த பதிகம், அதாவது பெரிய திருமொழியிலே 3வது பதிகம் அமைந்திருக்கிறது. அதில் முதல் பாசுரத்திலே முதுமை வந்து தடியை வைத்துக் கொண்டு தள்ளாடி நடப்பதற்கு முன் நீங்கள் பத்ரிகாசிரமத்திற்கு சென்று விடுங்கள் என்று தெரிவிக்கிறார். முத்தமோத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சி பெருமுலையூடு உயவத்த வாங்கி உண்டவாயான் பதறி வணங்குதுமே. முற்றமூட்டு
என்றால் நன்றாக உடம்பெல்லாம் மூத்து போய் விடுகிறதாம். உடலிலே அந்த நரை திரை மூப்பு என்று சொல்லுகிறார்களே, இதெல்லாம் அதிகமாக ஏற்பட்டு விட்டால் முற்ற மூத்து. அவ்வளவு மூப்பு அடைந்து விட்டால் அதற்கு பிறகு நடப்பதற்கு சக்தி கிடையாது. ஆகையினாலே என்ன செய்வார்கள்? கையிலே கோல் துணையா, கையிலே ஒரு கோலை துணையாக கொண்டு அதனுடைய உதவி கொண்டுதான் நடக்கிறார்களாம் இந்த வயது முதிர்ந்தவர்கள். முற்ற மூற்று கோல் துணையா. அப்படி நடக்கிற பொழுதும் முன்னடி நோக்கி வளைந்து, வயதாகிவிட்டபடியினாலே முதுகிலே கூன் ஏற்பட்டு உடம்பும் வளைந்து விடுகிறது. முன்னடி நோக்கி வளைந்து, அதற்கு மேலே நடக்கலாம் என்றாலும் கூட நடக்க முடியாதபடி இற்ற கால் போல் தள்ளி. இற்ற கால் போல் என்றால் முறிந்து விட்ட கால்கள் போல ஓர் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னாலே அந்த கால்கள் தள்ளாடுகின்றன. இப்படி தள்ளி நடவாத முன்னம் என்றால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதற்கு முன்னமே நீங்கள் வதறி வணங்குங்கள், அந்த பதரிகாசிரமத்தில் இருக்கிற எம்பெருமானை போய் அடையுங்கள் என்று தெரிவிக்கின்றார். அந்த பதரிகாசிரமத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் பூதனையை மாய்த்து தன்னை ரட்சித்துக் கொண்டவன் என்று அதை தெரிவிக்கிறார். பெற்ற தாய் போல் வந்த பேய்ச்சி. ஆஹா, ஒரு பேய்ச்சி வந்தால் கண்ணபிரானை கொன்றுவிட வேண்டும் என்று. ஆனால் அதற்கு அவள் தேர்ந்தெடுத்த வழி என்ன என்னால், தன்னை யசோதை போலவே பாவித்துக் கொண்டு அல்லது யசோதை போலவே தன்னை ஆக்கி கொண்டு அந்த வேஷத்திலே, தாயினுடைய வடிவத்திலே, தாயினுடைய வேஷத்திலே அவள் வந்தாள். பெற்ற தாய் போல் வந்த பேய்ச்சி பூத்தனை. அவளுடைய அந்த பேய்ச்சியினுடைய முலையோடு அவளுடைய உயிரையும் சேர்த்து உண்டான். அவன் பாலை உண்பவன் போலே அவளுடைய உயிரை என்றோ உண்டான் என்று பெற்ற தாய் போல் வந்த பேய்ச்சி தீமை செய்வதற்கு வந்த ஒரு அரக்கியை அவன் அழித்தான் என்கின்றபடியினாலே, நாம் பத்ரிகாசிரமத்தில் இருக்கிற எம்பெருமானை போய் நாம் வணங்கினோமானால் நமக்கு தீமை செய்யக்கூடியவர்களை அவன் அழித்து விடுவான் என்று அவனுடைய அரசன சாமர்த்தியம் சொல்லப்பட்டு, அந்த பெற்ற தாய் போல் வந்த பேச்சினுடைய உயிரை உண்டவன் அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் பதறி, அங்கே போய் அந்த எம்பெருமானை வணங்குங்கள் என்று எல்லோருக்கும் உபதேசிக்கிறதாக அப்படி வதறி வணங்குதுமே இந்த முதல் பாசுரத்திலே. அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலேயும் இதே மாதிரியான பொருள், அதாவது வயது முதிர்ந்து விட்டால் உடம்பு எப்படியெல்லாம் தளர்ந்து போகிறது என்பதை மிக அழகாக வர்ணிக்கிறார் இரண்டாவது பாசுரத்திலேயும். முதுகுபத்தி கைத்தளத்தால் முன்னொரு கோலோன்னி விதிர் விதிர்த்து கண் சுழன்னு மேற்கிழ கொண்டிருமே இதுவென்னப்பர் மூத்தவாரென்னு இளையவரே காமுன் மதுவன் வண்டு பண்கள் பாடும் பதறி வணங்குதுமே. மூப்பு என்பது வந்துவிட்டால் அது எப்படி வருகிறது வயோதிகம் என்பதை ஆழ்வார் அப்படியே கண்முன்னாலே கொண்டு வந்து காட்டுகிறார். முதுகுபத்தி கைத்தளத்தால், கீழ்ப்பாசுரத்திலே முன்னாடி நோக்கி வளைந்து என்று முதுகு கூனிட்டு விட்டது என்று தெரிவித்தாரோ இல்லையோ, அதை வர்ணிக்கிறார். அப்படி கூனிட்டு விட்டால் அதற்கு பிறகு என்ன செய்கிறானாம், இவன் நடக்கிற காலத்திலே முன்பக்கத்திலே கையை கோலை ஊன்றி கொண்டிருக்கிறானாம். ஆனால் பின்னாலே முதுகிலே ஒரு கையை வைத்துக் கொண்டு அப்படி முதுகு பற்றி, இல்லைவிட்டால் பின்பக்கத்தில் முதுகு ஒரு முட்டு கொடுக்க வேண்டும். அதே போல முன்பக்கத்திலே இவன் ஒரு கோலை முட்டு கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு பக்கமும் கப்புக்கு கட்டி வைத்தால்தான் இந்த சரீரம் நிற்கும் என்பதாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டுகின்றார். முதுகு பற்றி கைத்தளத்தால் முன் ஒரு கோல் ஊன்றி என்றார். அப்படி கோலை ஊன்றி கொண்டிருக்கிறான். அதற்கு அப்புறம் பிறகு என்ன ஆகிறது என்றால், விதிர் விதிர்த்து கண் சுழன்று என்று இவன் நடக்க வேண்டும் என்று எழுந்தவுடனே இவனுக்கு உடம்பெல்லாம் விதிர் விதிர்க்கிறதாம், கண் அப்படியே சுழலுகிறதாம், தலை சுத்துகிறதாம். அதுக்கு மேலே மேற்கிளை கொண்டு இருமி, மேற்கிளை என்னால் மேலான ஸ்வரம் சப்தம் கொண்டு மிகவும் வேகமாக இருமி என்கிறார், அதாவது இருமுகிறான். இவனுக்கு கோழை வந்து மார்பிலே அடைக்கின்றது. ஆயினாலே இவனாலே எந்த காரியமும் செய்ய முடியவில்லை. மிகவும் உரத்த குரலிலே இருமுகிறான். அல்லது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்க்கிறார்களாம் இவனை. இளம் பெண்கள் பார்த்தவுடனே, அடடா, உலகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் மூப்பு என்பது வருவது உண்டு, அது வாஸ்தவம் தான். ஆனால் இதை போல ஒரு வயோதிகம் நாங்கள் பார்த்ததே இல்லை, இதற்குள்ளே இப்படி கிழவனாகி விட்டானே என்று மற்றவர்கள் இவனை ஏசுகிறார்களாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். இது என்னப்பர் மூத்தவாறு, என் அப்பர் மூத்தவாறு, இது என்
இது என்ன ஆச்சரியம், இவ்வளவு வயோதிகனாக ஆகிவிட்டானே என்று இளையவர் ஏசாத முன்னர். ஏசாத முன்னர் என்னால் அவர்களெல்லாம் இவனை திட்டுகிறார்கள், வைகிறார்கள். ஏனென்றால் 10 பேர் இருக்கிற இடத்திலே இவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து போவதென்ன? அங்கே போய் இவன் அவர்களுக்கும் பொறுக்க ஒண்ணாத ஒரு வாசியை செய்து அவர்களை எல்லாம் அருவருப்பை உண்டாக்குகிறான். ஆகையினாலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இளையவர் ஏசுகின்றார்கள். அப்படியெல்லாம் ஏசுவதற்கு முன்னம் நீ பத்ரிகாசிரமத்திற்கு சென்று விடு என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி செல்கிறவன் அங்கே அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்றால் மதுவுண் வண்டு பண்கள் பாடும் என்று அந்த இடம் மிக அழகான இடம். அது இங்கே இவன் இருமுகிறானே, அது காது கொண்டு கேட்பதற்கு நாராசமாக இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் மிக இனிமையான குரலிலே அப்படி பாடுகின்றனவே, அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இதுவன் அப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாத முன்னம் மதுவுண் வண்டு பண்கள் பாடும் அப்படிப்பட்ட பதரியை வணங்குதும் என்று உடலிலே தளர்ச்சி ஏற்படுவதற்கு முன்னமே நீங்கள் பத்ரிகாசிரமம் சென்று அங்கே இருக்கிற எம்பெருமான் பதரி நாராயணன் அவனை வணங்குங்கள் என்று இந்த பாசுரங்களிலே அருளி செய்கிறார். இன்னமும் இதே போன்ற பாசுரங்கள் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.